சப்ஸ்கிரைபர் கதை தான் கேட்க போகிறோம். இந்த கதையை நம்ம கூட அனீஷ் அப்படிங்கிறவர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இவரோட நேட்டிவ் கேரளா. கேரளாவில் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தபோது இவரோட லைஃப்பில் நடந்த சில பர்சனல் இஷ்யூஸ் அது காரணமாக இவரால் படிப்பு கண்டினியூ பண்ண முடியல. பாதியிலேயே அவர் நிறுத்திட்டார். அதுக்கும் மேலே இவர் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூடயும் பேசுகிறதில்ல. ஃபுல் டைம் அவர் வீட்லேயே தான் இருந்திருக்காரு, வெளியிலேயே போகலை. ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்படியே அவர் இருக்கவும் அவங்க அம்மா அப்பா, அனீஷோட அம்மா அப்பா என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, உனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ப்பா, நீ இப்படியே இருக்கக்கூடாது, நீ கொஞ்ச நாள் போயிட்டு நம்ம சித்தப்பா வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அனீஷை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க சித்தப்பா வீடு தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு. இவங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்தும் அனீஷ் பழையபடி ஆகலை. அப்போவுமே அவர் ஒரு மாதிரி யாருக்கிட்டையும் பேசாமல் பழகாமல் தனியாக இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்க சித்தப்பா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, நீ உன் படிப்பை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்ட, நீ காலேஜுக்கு போயிருந்தீங்கன்னா உன் மைண்டு மாறி இருக்கும்பா, இனி நீ அதே காலேஜுக்கு போகணுன்னு கூட அவசியம் இல்லை, நான் டிசி வாங்கி கொடுத்துட்றேன், நீ வேறு ஏதாவது காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு போது அனீஷ் என்ன சொல்லியிருந்திருக்காரு, என்னால் இனி ஃபோக்கஸ் பண்ணியெல்லாம் படிக்க முடியாது, மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் இருந்தால் நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லி அனீஷ் அப்போதைக்கு அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனால் அவங்க சித்தப்பாவுக்கு அனீஷை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால் அவர் விசாரித்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் சீட் வாங்கிட்டார். அனீஷ்கிட்டே சொல்லியிருக்காரு, இன்ஜினியரிங் அளவுக்குலாம் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்லை, நீ காலேஜுக்கு போயிட்டு வந்தாலே உன் மைண்டு மாறும், நான் சொல்கிறது கேளு, நீ இந்த காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் அவர் சேர்த்து விட்டுறாரு. அனீஷும் சித்தப்பா சொல்கிறாரு அப்படின்றதுக்காக தான் அந்த காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துலேயே இவரோட மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டார். அந்த காலேஜில் இவரோட கிளாஸ்மேட் வெங்கடேஷ் அப்படின்றவர் தான் இவரோட ஃப்ரெண்டாக கிடைச்சிருக்காரு அவருக்கு. வெங்கடேஷோட குடும்பம் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பமாக. வெங்கட்க்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், ஒரு அக்கா 2 தங்கச்சி. அதனால் இவங்க ஃபேமிலியில் வெங்கட் தான் படித்து வேலைக்கு போய் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவர் இப்போ படிக்க வந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அனீஷ்க்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளோட ஏன் பிரச்சனையெல்லாம் நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், வெங்கட்டை பார்க்கும்போது தான் தெரியுது ரியல் லைஃப்பில் எப்படியெல்லாம் ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு தான் ஃப்ரெண்டுக்காக. வெங்கடேஷ்காக அனீஷ் நிறைய பண்ணியிருக்காராம். காலேஜ் ஃபீஸ் சில சமயம் கட்ட முடியாத போது இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்க ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காராம் வெங்கடேஷ்க்கு. வெங்கடேஷும் அனீஷும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அனீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட டிப்ரெஷன்லேருந்து முழுசாக வெளியே வரத்துக்கே ஒரு பெரிய ரீசன் வெங்கடேஷ் தான். நான் இந்த காலேஜுக்கு வெங்கட்டை மட்டும் மீட் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா என் லைஃப் எப்படி இருந்திருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு என்னோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு, அதுக்கெல்லாம் முழு கிரெடிட் வெங்கட்க்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னார். இவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக சில சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணியிருந்திருக்காங்க. அனிமேஷன், கிராஃபிக்ஸ் இது சம்மந்தமான சாஃப்ட்வேர்ஸ் தான் அது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வேலை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க. லக்கிலி இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே ஆஃபீஸில் வேலை கிடைச்சிருந்துருக்கு. அந்த ஆஃபீஸ் ஒரு சின்ன ஆஃபீஸ் தான். ரமணி அப்படின்றவர் தான் அதை ரன் பண்ணியிருந்திருக்காரு. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டை தான் வாடகைக்கு எடுத்து இவர் ஆஃபீஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரமணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாராம். ஆனால் அட் த சேம் டைம் வேலைன்னு அவர் எதிர்பார்க்குற அந்த அவுட்புட் வர வரைக்கும் இவங்களை ரிப்பீட்டடாக ஒர்க் வாங்கிட்டே இருப்பாராம். அந்த ஆஃபீஸில் எப்படின்னா, அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. அது ஒரு வீடு அப்படிங்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிற கிச்சனில் ஒரு குக் அங்கே மார்னிங்கும் சரி மத்தியானம் நைட்டு 3 வேளையுமே அங்கே சமையல் செஞ்சு கொடுப்பாங்களாம். சாப்பாடும் ஃப்ரீயாக கிடைக்கிது, ஒரு ஃப்ரெண்ட்லியான சீஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஷும் வெங்கட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரூம் ரெண்ட் மட்டும் கொடுத்தா போதும், மற்ற காசுலாம் நமக்கு சேவிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அனீஷை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அவங்க அப்பா உன்னுடைய இஷ்டம் எதுவோ அப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். பட் வெங்கட்க்கு அப்படி கிடையாது, அவர் ஏர்ன் பண்ணி அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால் வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்கு. 2002 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தோட வேலைகளை தான் இவங்க ஆஃபீஸில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மாதக்கணக்காகவே அந்த படத்தோட வேலை தான் போயிட்டு இருந்திருக்கு. அதனால் ரொம்ப ப்ரெஷராக இருந்திருக்கு வேலை. ராத்திரி பகலாக அவங்க கண்ணு முழிச்சு படங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, லேட் நைட்டு தங்கி வேலை செஞ்சாலும் சரி, இல்லை வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் நைட்டாக ஆகிடுச்சு, ராத்திரி 2 மணி 3 மணி அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா மறுநாள் காலையில் ஆன் டைமுக்கு ஆஃபீஸ் வரணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாதான். ராத்திரி 2 மணி வரைக்கும் யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க மறுநாள் லேட்டாக எவ்வளோ லேட்டாக வேணாலும் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சீஃப் சொல்லியிருந்திருக்காரு. தீபாவளிக்கான ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு இவங்க கொடுத்துட்டாங்க.
அந்த வருஷம் தீபாவளி ஒரு மண்டே வந்திருக்கு, திங்கக்கிழமை. அனீஷ், வெங்கட் இவங்க 2 பேருமே ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டாங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அவங்க ஊருக்கு போகிறதுக்கு. இவங்களோட சீஃப் ஆஃபீஸ் ஓனர் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, தீபாவளிக்கு நீங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கூட இருந்துட்டு வாங்க. ஏன்னா நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் ஊர்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே கூட ஆஃபீஸ்க்கு வரா மாதிரி இருக்கும். ஒர்க் கொஞ்சம் டைட்டாக தான் போகும். அதனால் இந்த லீவே நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்திருக்காரு. அனீஷும் வெங்கட்டும் அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு, திங்கக்கிழமை அன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது வெங்கட் வந்து அனீஷ் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, தீபாவளிக்கு வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக தாண்டா இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஏதோ என்னன்னே சொல்ல தெரியல, ஏனே தெரியல, ஏதோ ஒரு மாதிரி சோகமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இது கேட்டு அனீஷ்க்கு வந்து, என்னடா நீ வீட்டை விட்டு தனியாக நம்ம இருக்கிறோன்னா கூட நீ இப்படி சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. தீபாவளிக்கு உன் ஃபேமிலி கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்துட்டு இப்படியெல்லாம் சொல்கிற, ஏண்டா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்திருக்காரு. ஏதாவது பண தேவை இருக்கா, அக்கா அப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைடா, எனக்கு ரீசனே தெரியல, ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபோன் வந்து வச்சுட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு தீபாவளியெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ஊருக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கும் வந்துட்டாங்க. இவங்க ஆஃபீஸ்க்கு வந்த நாளில் இருந்து ஃபுல் நைட்டெல்லாம் கூட இவங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் கூட இவங்களுக்கு ஒர்க் போகுமா. இந்த ஆஃபீஸ்க்கும் அனீஷ், வெங்கட் இவங்க தங்கியிருக்க ரூமுக்கும் 3 கிலோமீட்டர் தொலைவு இருக்குமா. ஆனால் இவங்க வந்து நடந்து தான் போவாங்களாம். நடந்து தான் வருவாங்க, நடந்து தான் திருப்பியும் போவாங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இவங்க வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து ரூமுக்கு நடந்து தான் போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு. ராத்திரி 2 மணி வரைக்கும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சண்டே. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 2 மணி வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷும் வெங்கட்டும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து இறங்கி ரோட்டில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறதுனால இவங்க ஆஃபீஸை சுற்றி வீடுகள் மட்டும்தான் இருக்குமா. அந்த தெருவில் வந்து ஸ்ட்ரீட் லைட்லாம் இருந்திருக்கு. ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் அந்த லைட்ஸ்லாம் எரிஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டாக எல்லா லைட்டும் எரியலை. அதுவும் சின்ன சின்ன மஞ்சள் லைட்டு தான், டிம் வெளிச்சமாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருந்திருக்கு. ராத்திரி 2 மணி இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது இவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு வீட்டு வாசலில், அந்த மெயின் கேட்டுக்கு உள்ளார ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. ஏர்லி 20s இருக்கிற ஒரு பொண்ணு நைட்டி போட்டுட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. இவங்க அந்த பொண்ணை பார்க்குறாங்க. என்னடா 2 மணிக்கு ஏன் இந்த பொண்ணு இங்கே வந்து நிற்கிது, சொந்தக்காரவங்க எதுவும் ஊர்லேருந்து வருவாங்களா, அவங்க வீட்டில் லைட்டையாச்சும் போட்டு நிற்கலாமே, இப்படி ஒரு மாதிரி இருட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே அந்த பொண்ணை பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அந்த வீடு, அந்த பொண்ணு எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணிக்கிட்டு தாண்டி போயிட்டாங்க. ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து போயிட்டாங்க. ஒரு 2-3 வீடு தாண்டியே போயிட்டாங்க. அப்போது பின்னாடி இருந்து யாரோ வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்கு. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு தான், இந்த நைட்டி போட்டுட்டு இருந்த அந்த பொண்ணு தான் ஓடி வந்து கையில் வந்து ஒரு சின்ன பேக், மஞ்சள் பேக் மாதிரி ஒன்று வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவங்க வந்து அதை வெங்கடேஷ் கையில் கொடுத்துட்டு எதுவுமே பேசலையா, எதுவுமே சொல்லலையா, திருப்பி வேகமாக நடந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. மெயின் கேட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார டோரையும் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் லாக் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதுலேயும் அனீஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. டேய், என்னடா அந்த பொண்ணை வந்து நீ லவ் பண்ணுறியா, லவ் லெட்டர் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கா உனக்கு, எங்கே அந்த பையன் ஓப்பன் பண்ணி எனக்கு சொல்லவே இல்லையே, உன் கூடயே தான் இருக்கிற, ஏன்னா 24/7 நீ என் கூடயே தான் இருக்கிற, எப்போ நீ இந்த பொண்ணை லவ் பண்ண, எங்கே மீட் பண்ண அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது வெங்கடேஷ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் அனீஷ்க்கு இதை கேட்டால் நம்புற மாதிரி இல்லை. உன் பேரை கரெக்டாக வந்து கூப்பிடுது அந்த பொண்ணு, உன்கிட்ட வந்து இப்படி ஒரு பேகையும் கொடுக்குது, நீ கேட்டால் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னவும் வெங்கட் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, உனக்கு என்னோடய ஃபேமிலியை பற்றி தெரியாதாடா, என் அம்மா வந்து டெய்லி என்கிட்ட ஃபோன் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, மெட்ராஸ்க்கு போயிட்டு நீ பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காத, 2 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்பா இல்லாத வீடு, குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும்னு டெய்லி டெய்லி அம்மா சொல்கிறத நீ கேட்டதே கிடையாதா, நான் உங்ககிட்ட இருந்து மறப்பேனடா, அதுவும் உன்னோட லைஃப்பை பற்றி நீ என்கிட்ட வர சொல்லியிருக்க, இதெல்லாம் நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு லவ் அப்படிங்கிறது மேலே ஒரு ஒப்பீனியனே கிடையாதுடா, என்னோட லைஃப்பில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் எங்கள் அம்மாவை மீறி எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை பற்றி உனக்கு இவ்வளோ தெரிஞ்சும் நீ எப்படி இப்படி கேட்குற அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அனீஷ்கே ஒரு மாதிரி குழப்பமாக இருந்திருக்கு. உண்மையை சொல்கிறனா பொய் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் கேட்டிருக்காரு, ஏன்டா என்கிட்ட சொன்னால் நான் அதுவும் திட்டுவேன்னு சொல்லிட்டு நீ சொல்ல மாட்டேங்கிறியா, மறைக்கிறியா, அதெல்லாம் நான் திட்ட மாட்டேன்டா, என்னோட லைஃப்பில் நடந்ததெல்லாம் நீ விட்டுரு, நீ ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னா எனக்கு அது சந்தோஷம் தான், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டிருந்திருக்காரு. ஆனால் வெங்கடேஷ் வந்து எனக்கு சத்தியமாக இந்த பொண்ணை நான் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது, இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பேகை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளாரதோ சம் பேப்பர்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த லைட்டு வெளிச்சம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்றதுனால அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு சரியாக தெரியல.
சரி நம்ம ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ரூமுக்கு வந்த உடனே அந்த பேக திறந்து பார்க்கணும், அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி 2 பேருக்குமே ரொம்ப க்யூரியஸாக இருந்திருக்கு. இவங்க 2 பேருமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தா அது வெங்கடேஷுக்காக எழுதப்பட்ட லவ் லெட்டர்ஸ், கவிதைகள், சில கிரீட்டிங்ஸ் இதெல்லாம் அந்த பைக்குள்ளே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அனீஷ் வந்து சொல்லியிருந்திருக்காரு, "ஏன் நீ என்கிட்ட மறைக்கிற? நீ உண்மையை சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போவும் வெங்கடேஷ் வந்து எனக்கு அந்த பொண்ணு தெரியாதுடா அப்படின்லாம் சொல்கிறாரு. இவங்க அந்த லவ் லெட்டர்ஸ், கிரீட்டிங் கார்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேகுக்குள்ளே ஒரு கருமாதி பத்திரிக்கை ஒன்று இருக்குது. அந்த பத்திரிக்கையில் பார்த்தா பேர் வந்து லாவண்யா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கான அந்த கருமாதிக்கான டைமிங்ஸ் வந்து மண்டே ராத்திரி அப்படின்னு சொல்லி மறுநாள் இவங்க சண்டே நைட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் மண்டே ராத்திரியிலேருந்து டியூஸ்டே காலையில் வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டைமிங்லாம் போட்டு கண்ணீர் அஞ்சலிலாம் எழுதிட்டு இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு படமும் இருக்குது. ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அப்படி ஒரு படமும் அதில் இருக்குது. ஆனால் அந்த படத்தில் இருக்க அந்த இமேஜ் வந்து கிளியராக இல்லை. இதை பார்த்த உடனே அனீஷ்க்கு வந்து ரொம்ப அப்படியே பயமாயிருது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது பேய் தாண்டா, ராத்திரி 2 மணிக்கு இந்த செத்து போன இந்த லாவண்யா தான் இப்படி வந்து உனக்கு கொடுத்துருக்கா, அது பேயே தான், அது லாவண்யாவோட ஆன்மா தான், நீ உண்மையை சொல்லுடா, உனக்கு இந்த லாவண்யாவை தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது வெங்கடேஷ் வந்து அப்படியே கம்முன்னு அப்படியே உறைஞ்சு போன மாதிரி அவர் இருந்திருக்காரு. எந்த ஒரு பதிலுமே பேசல. அனீஷ் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து கேரளாவில் வந்து இப்படியெல்லாம் சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. இறந்து போனவங்களோட ஆன்மா வந்து நைட்டு தனியாக வரவங்கள அட்டாக் பண்ண பார்க்குறது, வீக்கராக யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து டார்கெட் வைக்கும். இப்படியெல்லாம் எங்கள் ஊரில் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான்டா இந்த செத்து போன லாவண்யா தான் உன்னை ஃபாலோ பண்ணுறான், இந்த பேகை கொடுத்ததும் லாவண்யாவோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி அனீஷ் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வெங்கடேஷ் வந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையா. அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் அனீஷ் பேசுறது அப்படியே கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. அவர் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஷாக்கில் இருக்காருன்றதை அவரை ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு அனீஷ்க்கு. ஒரு 5 நிமிஷம் அதுக்கு கழிச்சு தான் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இல்லைடா இது லாவண்யா கிடையாது, இந்த பேகை கொடுத்தது லாவண்யா இல்லைடா, எனக்கு லாவண்யாவை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த பொண்ணு வந்து லாவண்யாவோட தங்கச்சி, அக்கா அந்த மாதிரி யாராச்சும் இருக்கலாம்டா, எனக்கு லாவண்யாவை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டுட்டு அனீஷ்க்கு பயங்கர ஷாக்கு. என்னடா சொல்கிறேன், உனக்கு இந்த செத்து போன பொண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் தான் வெங்கடேஷ் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அனீஷ்க்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கா, ஆனால் வெங்கடேஷ்க்கு அந்த பழக்கம் கிடையாது. அவர் சிகரெட்லாம் பிடிக்க மாட்டார். இவங்க ஆஃபீஸில் வந்து டீ பிரேக் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் அது மாதிரிலாம் எடுப்பாங்களாம். அப்படி எடுக்கும் போதெல்லாம் அனீஷ்க்கு துணையாக வெங்கடேஷும் வருவாராம். டீ கடை வரைக்கும் வருவாராம். வந்து இவங்க 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அனீஷ் வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் அனீஷும் வெங்கட்டும் அந்த டீ கடைக்கு போயிருந்திருக்காங்க. டீ கடையில் அனீஷ் வந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ வெங்கட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் காலை பேசிக்கிட்டே இவர் அந்த கடையில் இருந்து வெளியே வந்து அப்படியே இந்த தெருவில் அப்படியே நடந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, பெருசாக காரு பஸ்ஸெல்லாம் போயிட்டுலாம் வரல. ஒரு பாட்டுக்கு அந்த தெருவில் வந்து அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது லாவண்யா வெங்கடேஷை நோக்கி வந்திருக்காங்க. வந்து லாவண்யா வெங்கடேஷ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு வெங்கடேஷ் வந்து அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணலை, அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, என்னால் உங்களோட ப்ரப்போசலை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, சாரிங்க, என்னோட வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்குது, என்னோட அம்மா வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு இது வந்து ஒத்து வராதுங்க, உங்களோட லவ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலம் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா கூட கல்யாணம்னு சொல்லி வரும்போது எங்களோட ஃபேமிலியில் கண்டிப்பாக எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பண்ணணுன்னா ரொம்ப வருஷம் கூட ஆகலாம், எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு சொல்லவே முடியாது, உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க வேணான்னு நான் நினைக்கிறேன், அதனால் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டார். இதெல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே இருந்துட்டேன். லாவண்யா வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, பரவாயில்ல எத்தனை வருஷம் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சொல்லிவிட்டு எந்த ஒரு பதிலுமே எதிர்பார்க்காம அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டாங்களாம். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வெங்கடேஷ் லாவண்யாவை பார்க்கவே இல்லை. அந்த தெருவில் தான் அவங்க வீடு இருக்குது. முன்னாடியெல்லாம் லாவண்யா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பப்போ வந்து இந்த வீட்டில் லாவண்யாவை வெங்கடேஷ் பார்த்துருந்துருக்காரா. ஆனால் இவர் அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் லாவண்யாவை பார்க்கவே இல்லை. இவருக்கும் மைண்டில் அப்படி ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக இவர் வந்து லாவண்யாவை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணவும் இல்லை. இதெல்லாம் வந்து அவர் மறந்துட்டார். இந்த இன்சிடென்ட்டே அவருக்கு மறந்துருச்சு. கொஞ்ச நாள் அப்படி காலப்போக்கில் அப்புறம் மறந்தே போயிட்டாரு. இதெல்லாம் நடந்தது 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. இது எதையுமே வெங்கடேஷ் வந்து அனீஷ் கிட்ட அப்போ ஷேர் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா அனீஷ்க்கு ஒரு பாஸ்ட் லைஃப்பில் சில இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்றதுனால அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம், இது எப்படியும் ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது, இது ஏன் பெரிய விஷயமா சொல்லணும் அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் வந்து அனீஷ் கிட்ட சொல்லவே இல்லை.
இந்த விஷயத்த தான் வெங்கடேஷ் இப்போ அனீஷ் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. பண்ணிட்டு எனக்கு லாவண்யாவை ஏற்கனவே தெரியும், லவ்க்கெல்லாம் செட்டே ஆக போகிறது கிடையாதுன்றதுனால நான் அப்போ வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு அவளை பிடிக்குது பிடிக்கலன்ற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லைடா. ஆனால் இப்போ வந்து எனக்கு அப்படி தோணலை. எனக்காக அவள் இப்படியெல்லாம் லெட்டர்லாம் எழுதியிருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். உயிரோடு இருக்கும்போது லாவண்யாவை லவ் பண்ணியிருந்தா கூட அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஆனால் லாவண்யா செத்தே போயிட்டு அவங்களுக்கு கருமாதிரியே வைக்க போகிறாங்க. இப்போ அந்த லெட்டர்ஸையும் அந்த க்ரீட்டிங்ஸையும் பார்த்துட்டு வெங்கடேஷ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. இவங்க இவ்வளோ கதையும் பேசி முடிச்சுட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 4 மணிக்கு மேலே ஆகுது. டே ஃபுல்லாக ஒர்க்கு, மைண்டே சரியில்லை. இவங்களுக்கு படுத்தாலும் நாள் ஃபுல்லாக ஒர்க் இருந்தால் கூட இவங்க மைண்டு சரியில்லை அப்படிங்கிறதுல 2 பேருக்குமே தூக்கம் வந்து வரவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க தூங்கியிருக்காங்க. இவங்களோட ரூம் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரூம் மட்டும்தானா. கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹவுஸ் ஓனர் குடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் யாரோ ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. மேலே மொட்டை மாடியில் இவங்களோட ரூம் மட்டும் சிங்கிளாக ஒரே ஒரு ரூம் இருக்கும். வெளியில் ரூமுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். இவ்வளோதான் அவங்க வீடு. பெருசாக கிச்சன்னு பெட்ரூம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் ரூம் தான். மற்றபடி இந்த மொட்டை மாடியில் அந்த பூந்தொட்டி, குடிக்கயிறு இதெல்லாம் தான் இருக்குது. ரூம்லேயும் வந்து உங்களுக்கு பெருசாக ஃபர்னிச்சர்ஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான். சிமெண்ட்லேயே அந்த ரூம் வாலில் வச்ச மாதிரி ஒரு ஷெல்ஃபு. தரையில் தான் இவங்க பெட்ஷீட் போட்டு படுத்துக்குவாங்க. அன்னைக்கு ராத்திரி விடிஞ்சே போயிடுச்சு. 4 மணிக்கிட்ட தான் அவங்க தூங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அனீஷ்க்கு ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. அவர் அப்படியே தூக்க கலக்கத்தில் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது என்னத்தை ரியலைஸ் பண்ணுறாருன்னா, வெங்கடேஷ் தான் தூக்கத்திலேயே ஏதோ உளறி இருக்காரு. சரி, ஏதோ தூக்கத்தில் உளறான்னு சொல்லிட்டு டி கத்தாதடா தூங்கு அப்படின்னு சொல்லும் போதும் வெங்கடேஷ் அதை வந்து நிறுத்தவே இல்லையா. அவர் ஏதோ பேசுகிற மாதிரியே இருந்திருக்கு. இவர் கண்ணை முழிச்சு திரும்பி பார்க்குறாரு. என்ன நம்ம சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா வெங்கடேஷோட தலைக்கு பக்கத்தில் ஒரு உருவம், ஒரு ஃபீமேல் ஃபிகர் தரையில் உட்காந்துக்கிட்டு வெங்கடேஷோட தலைமுடியை வந்து அப்படி கோதி விட்ட மாதிரி தலையில் வந்து அப்படி கை வச்சுருந்துருக்கு. இதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு பயந்து அவர் போய் ரூம் லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டாரு. அனீஷ் ஆன் பண்ணவும் அனீஷ் கத்தின சத்தத்தில் பயந்து வெங்கடேஷும் முழிச்சிட்டாரு. முழிக்கும் போது அனீஷ் என்ன சொல்லியிருந்திருக்காருலாம், லாவண்யாவோட ஆன்மா வந்து இங்கே தாண்டா இருக்குது, அந்த பேய் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சுடா, நம்ம அந்த ரூமை விட்டு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி வெங்கடேஷோட கையை பிடிச்சி அவர் இழுத்துருக்காரு. ஆனால் வெங்கடேஷ் வந்து ஒரு இன்ச்சு கூட நகரலையா. அவர் உட்காந்துட்டே அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. அனீஷை முறைச்சி பார்க்கல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இந்த விஷயம் எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி உத்து கூர்ந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வெங்கடேஷ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் இப்போ ஒரு கனவு கண்டேன்டா, அந்த கனவுல கூட லாவண்யா தான் வந்தா, என் பக்கத்தில் என் தலைக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தா, என் தலைமுடியை கோதி விட்டுட்டு என் தலையை தடவி கொடுத்தா, என்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொன்னா. எனக்கு கனவுலேயே நல்லா தெரியுது லாவண்யா வந்து செத்து போயிட்டா, லாவண்யாவோட ஆன்மா தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுடா. ஆனால் எனக்கு பயமே வரல. லாவண்யாவை பார்த்தா எனக்கு அவள் கூட பேசணும்னு தோணுது, அவள் என் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் சொல்லும்போது அனீஷ்க்கு பயமாக ஆரம்பிக்குது. ஏன்னா வெங்கடேஷ் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு கனவுன்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம். ஆனால் அனீஷ் கண்ணாலேயே பார்த்தாரு வெங்கட்டோட தலைக்கு பக்கத்தில் லாவண்யா உட்காந்துருந்தது. இப்போ அனீஷ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு வெங்கட்டை சுற்றி தான் லாவண்யாவோட ஆன்மா இருக்குது அப்படிங்கிறது. விடிகிற வரைக்கும், விடிஞ்சு சன்ரைஸ் ஆகிற வரைக்கும் அனீஷ்க்கு வந்து தூக்கமே வரலையா. நைட்டெல்லாம் லைட்டை போட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்காரு. விடிஞ்சு சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தைரியமே வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் தூங்கி எந்திரிக்கும் போது மத்தியானம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, நம்ம லஞ்ச் வந்து ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அன்னைய நாளும் கம்ப்ளீட்டாக ஒர்க் போயிட்டே இருந்திருக்கு. முதல் நாள் ராத்திரி மாதிரியே அன்றைக்கும் ராத்திரி 2 மணி ஆயிருந்திருக்கு இவங்க ஒர்க் முடிக்கிறதுக்கு. அப்படி அவங்க 2 மணிக்கு வேலை முடிச்சுட்டு அந்த தெரு வழியாக நடந்து வரும்போது வெங்கட் வந்து அந்த வீட்டையே பார்த்துட்டே வந்திருக்காரு. இந்த வீட்டை கிராஸ் பண்ணும்போது அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்குள்ளார ஏதோ சம் ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லாவண்யாவோட ஃபோட்டோவை வச்சு சில பூஜைகள்லாம் ஏதோ பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க ரோட்ல இருந்து தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து அவ்வளோ கிளியராக தெரியலையா. அனீஷ் வந்து அந்த அளவுக்கு லாவண்யா வந்து நோட் பண்ணதும் இல்லை. வெங்கடேஷ்க்கு தான் லாவண்யாவை தெரியும். இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் போய் கேட்கலாம் இல்லை, அப்படியே அவங்க நடந்து போயிட்டாங்க. வெங்கடேஷ் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நம்மக்கிட்ட நேற்று அந்த பேக் கொடுத்தது வந்து லாவண்யாவோட தங்கச்சி அதாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியும் அவங்க தூங்குறதுக்கு ஒரு 3 மணிக்கு மேலேயே ஆயிருந்திருக்கு. அப்போது அனீஷ்க்கு ஒரு கனவு ஒன்று வந்திருக்கு. அந்த கனவுல லாவண்யாவை பார்க்குறாரு அனீஷ்.
இப்போ லாவண்யாவோட ஆன்மா அனீஷ்கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்கு அப்படின்னா, நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் வெங்கடேஷ் கூட இருந்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. நான் உங்கள எதுவுமே தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், டக்குனு அவரு கண்ண முழிச்சு பார்க்குறாரு. வெங்கடேஷ் வந்து தூங்கிட்டு தான் இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி இந்த கனவ தவிர எதுவும் நடக்கல. ஆனாலும் அனீஷ்க்கு வந்து பயமாவே இருந்திருக்கு. மறுநாள் காலையில ஒரு 11 மணி போல அவங்க எந்திரிக்கும்போது, அனீஷ் வந்து வெங்கடேஷ்ட்ட சொல்லியிருந்திருக்காரு. லாவண்யா தாண்டா உன்ன ஃபாலோ பண்றா நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம வேணா இந்த ரூம காலி பண்ணிட்டு வேற ரூமுக்கு போயிருவோமா? எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்த கனவையும் சொல்லியிருந்திருக்காரு. இத கேட்டுட்டு வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீ அதான் அவ சொல்லிட்டாளா, உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு பயப்படுற? நான் அந்த ரூம விட்டு வரமாட்டேன்டா. நான் இங்கே தான் இருப்பேன். நான் லாவண்யா கூட தான் இருப்பேன்" அப்படின்னு இருக்காரு. அனீஷ்க்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அடுத்து வந்த ஒரு நாட்கள்லலாம் இவர் அந்த ஆஃபீஸ்லேயே இவர் நைட்டெல்லாம் கூட நான் ரூமுக்கு வரலடா, நான் இங்கேயே தூங்கி எழுந்திரிச்சுக்கிறேன், எனக்கு அங்கே வர பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் வந்து அந்த ஆஃபீஸ்லேயே இருந்துக்கிட்டார். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வேலை பார்க்குறவங்களாம் கேட்டிருந்துருக்காங்க, உங்கள் 2 பேத்துக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் இப்படி தனித்தனியாக இருக்கிறீங்க அப்படின்னமோ, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்த விஷயங்களையும் வெளியே சொல்லலை. அந்த வீக்கெண்டில் வந்து அனீஷ் வந்து அவர் ஊருக்கு போயிட்டாராம், கேரளாவுக்கு போயிட்டு அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ஒரு தாந்திரிக் பர்சன், அவரை மீட் பண்ணி இதெல்லாம் சொல்லி இவருக்கு வந்து ஒரு தாயத்தை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஆன்மாக்கள் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது, நம்மளை எதுவும் பயமுறுத்துறது, தள்ளி விடுறது, இந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனீஷ் வந்து அவருக்கு மந்திரிச்சு ஒரு தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டு அவங்க இருக்கிற ரூமுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களை எல்லாம் மந்திரிச்ச பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டார். எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்து அவங்க ரூம்ல இருக்க அந்த ஷெல்ஃப், சிமெண்ட்லேயே ஆன அந்த ஷெல்ஃபில் அது வந்து அடுக்கியெல்லாம் இருக்காதான், துணியெல்லாம் வந்து களைஞ்சு போய் தான் கிடக்குமா, உப்பு மாதிரி தான் இருக்குமா. அதுக்குள்ளே இருந்து பொருளை ஏதாவது ஒழிச்சு வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருந்துருக்கு, துணியெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்ச மாதிரி இந்த மந்திரிச்ச பொருட்களை கொண்டு போய் அவரை வச்சுட்டார் அனீஷ். அன்னையிலேருந்து ஒரு 3 days வரைக்கும் அனீஷ் வெங்கடேஷ் 2 பேரும் அதே ரூமில் தான் தூங்குறாங்க. அனீஷ்க்கு ஒரு கனவு கூட வரல, எதுவுமே இல்லை, நார்மலாக இருந்திருக்கு. அனீஷ் வந்து என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, இவர் மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்த அந்த பொருட்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் அதிகம் போல இருக்குது, அதனால தான் லாவண்யாவோட ஆன்மாவால் வர முடியல அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணிட்டார். வெங்கடேஷ்மே அனீஷ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு, இப்போல்லாம் என்னால் வந்து லாவண்யாவோட சோலை வந்து ஃபீல் பண்ணவே முடியலடா, என் கனவுல கூட அவள் வரவே இல்லை, ஏன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்தில் வந்த அமாவாசை வரைக்கும் தான் இது நடந்திருக்கு. அந்த அமாவாசை அன்னைக்கு ராத்திரி இவங்க ரூமில் வெங்கடேஷ் அனீஷ் 2 பேருமே ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது நடுராத்திரியில இவங்க வீட்டுக்கு வெளியில பூனை கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் வந்து ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருந்திருக்கு. இதை கேட்டு வெங்கடேஷ் வந்து கேட்டு இருந்திருக்காரு, என்னடா பூனையா குழந்தையா இல்லை பொண்ணு அழுகுதா, என்னடா அப்படி சத்தம் கேட்க போகுது அப்படின்னும் போது அனீஷ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அவரே அப்படிதான் நினைச்சிருந்திருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து ஒரு பூனை ஒன்று இருக்குமா, அந்த வாடகைக்கு விட்டவங்க வீட்லேயும் இருக்குமா, மேலேயும் வருமா, அது எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு இருக்குமா அந்த பூனை. அந்த பூனை தான் கத்திட்டு இருக்குண்டா, இதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா பூனை கத்துறது படா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ கல்லை தூக்கி, பெரிய பாறாங்கல்ல தூக்கி தரையில் போட்டால் எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. என்ன சத்தம்னு சொல்லி இவங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. லைட்டை போட்டு பார்த்தா அந்த மொட்டை மாடியில் வச்சுருந்த ஒரு பூந்தொட்டி வந்து சாஞ்சி கீழே விழுந்திருக்கு. இந்த தொட்டி விழுற அளவுக்கு காத்தடிச்ச மாதிரி தெரியலையே, எப்படி அந்த தொட்டி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓரத்தில் இருக்கும் அதனால விழுந்துருச்சுன்னு சொல்லி அதையும் அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. இக்னோர் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க ரூமோட டோரை வந்து யாரோ ரொம்ப வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக தட்டுற மாதிரி இருந்திருக்கு. அப்போ வெங்கடேஷ் தான் போயிட்டு அவர் அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பக்கம் யாருமே இல்லை. ஆனால் எப்படி யார் தட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு அந்த மொட்டை மாடியில் வந்து அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்திருக்காரு. அனீஷ் வந்து கூப்பிட்டுருந்துருக்காரு, தூங்குடா அவனுக்கு தான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனால் வெங்கடேஷ் வந்து வரல, நீ தூங்கு அப்படின்னு சொல்லவும் அனீஷ் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவருக்கு லாவண்யாவை பற்றின பயமே இல்லை, அண்ணியோட ஆன்மா பற்றி பயமே இல்லை, இவர் தான் மந்திரிச்ச பொருள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வெங்கடேஷ் வந்து அந்த மொட்டை மாடியிலே தான் இருந்திருக்காரு. மறுநாள் காலையில் அனீஷ் வந்து எந்திரிச்சு ரூம் ஓட்டி வெளியே வரும்போது வெங்கடேஷ் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, லாவண்யா தான் உன்கிட்ட சொன்னாலடா, உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என் கூட தானே இருப்பேன்னு சொன்னா, நீ அவளோட ஆன்மா வந்து ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி மந்திரிச்சு பொருளெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கியா, ஏன்டா அப்படி பண்ண, என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே, நாங்கள் என்ன உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறோமா, அவன் உன்னை நிச்சயமாக பயமுறுத்த மாட்டாடா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அனீஷ்க்கு ஷாக்கிங்காக இருக்குது. கேட்டிருந்திருக்காரு அனீஷ், இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும், நான் வச்சிருந்ததை நீ எடுத்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வெங்கடேஷ் வந்து நீ எங்கே வச்சிருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது, லாவண்யா வந்தா
அவள் தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா, அவள் இங்கே தான் இருக்கிறா, நீ அந்த ரூம்குள்ளே அதை வச்சுக்கூடா, அவளால் அந்த ரூம்குள்ளே வர முடியாது, ஆனால் லாவண்யா வந்து இங்கே தான் இருப்பா, நானும் இனிமேல் இங்கேயே தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மாடியில் தான் தூங்குவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வாரம் வெங்கடேஷ் வந்து ரூமுக்கு வெளியிலேயே தான் தூங்கி இருந்திருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு அனீஷ்க்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. வெங்கடேஷ்க்கு இது எப்படி தெரிய வந்திருக்கும்? நம்ம ஒளிச்சு வச்சிருந்த பொருளெல்லாம் எடுத்து ஒரு வேளை அவன் பார்த்துருந்துருப்பானோ, பார்த்துட்டு தான் அப்படி கேட்குறானோ, இல்லை உண்மையிலேயே லாவண்யாவோட ஆன்மான்னு ஒன்று இருந்து இவன்கிட்ட அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அனீஷ்க்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்திருக்கு. ஏன்னா அனீஷ் என்ன நினச்சிருந்திருக்காரு அப்படின்னா, ரியல் லைஃப்பில் வெங்கடேஷ்க்கு லவ்னு ஒன்று இருக்கவே முடியாது, உங்கள் அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, உங்கள் தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால ரியாலிட்டியில் நடக்க முடியாத ஒரு விஷயம் கற்பனையில் நடத்திக்கிறான் போல இருக்கு, இவனுக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெங்கடேஷ்கிட்டே அவர் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு அனீஷ். நம்ம போய் ஏதாவது ஒரு டாக்டர் ஏதாவது பார்க்கலாம்டா, சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கியாட்ரிஸ்டையும் அங்கே போய் கன்சல்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அனீஷ் வந்து தான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. ஆனால் அப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட வெங்கடேஷ் வந்து அவருடைய பிஹேவியரில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வரலையா. அவரை பொறுத்த வரைக்கும் லாவண்யாவோட ஆன்மா அவர் கூட தான் இருக்குது, ஒரு இன்விசிபிளாக ஒரு கைடிங் ஏஞ்சல் மாதிரி ப்ரொடெக்ஷன் தருது எனக்கு அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் வந்து நம்பி அதையே தான் அவர் அனீஷ்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அனீஷ் வெங்கடேஷ் இப்படியெல்லாம் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்புகிற அளவுக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று வந்து அனீஷ் ஷேர் பண்ணாரு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் இந்த டீ பிரேக்கில் டீ கடைக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீ குடிக்கலான்னு சொல்லி போயிருந்திருக்காங்க. யூஸ்வலாகவே இந்த பிரேக் டைமில் வந்து வெங்கடேஷ் அவங்க வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுவாராம். வெங்கடேஷ் கிட்ட வந்து ஃபோன் கிடையாது, மொபைல் ஃபோன் வந்து அப்போது அனீஷ் கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. அதில் வந்து வெங்கடேஷோட வீட்டில் இருந்து இன்கமிங் கால்ஸ் வந்து அவர் பேசுவாராம். ஆனால் இவர் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிசிஓ அங்கே போயிட்டு தான் ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காரு. அந்த மாதிரி டீ கடையில் நின்று எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரோட் கிராஸ் பண்ணி போகணும். மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது இவர் எப்படி கான்ஷியஸாக இல்லையா, ஏதாவது ஒரு யோசனையில் ரோட் கிராஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல, ஒரு பஸ் வந்து வெங்கடேஷ் வந்து இடிக்கிற மாதிரி வந்திருக்கு. எல்லாருமே பயந்துட்டாங்களாம். போச்சு அவ்வளோதான், இன்னைக்கு இவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது யாரோ வெங்கடேஷை வந்து ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்திருக்கு. அப்படியே அவர் ரோட்டோட ஓரத்தில் போய் விழுந்திருக்காரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பதறி அடிச்சுட்டு சுற்றி முற்றி இருக்கவங்களாம் கூட ஓடி வந்து பார்த்துருக்காங்க. வெங்கடேஷ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிராய்ப்பு தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா நோட் பண்ணியிருந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சும்மாலாம் ஒரு ஜம்ப் பண்ணியெல்லாம் அப்படி ரோட்டு ஓரத்துக்கெல்லாம் விழவே முடியாது. அந்த அளவு வேகமாக வந்த பஸ்ஸுக்கும் யாராவது பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் இவ்வளோ வேகமாக இவ்வளோ ஃபோர்ஸாக ஓரமாக போய் விழ முடியும். வெங்கடேஷை கூட்டிக்கிட்டு அனீஷ் வந்து திருப்பி ஆஃபீஸ்க்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் வந்து சொல்லியிருந்திருக்காரு, என்னை வந்து லாவண்யா தாண்டா காப்பாத்துனா, அவள் தான் வந்து நீ இழுத்து ரோட்டு ஓரமாக போட்டா, நீங்களாம் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்கும்போது அனீஷ்க்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை லாவண்யாவோட ஆன்மா வந்து உண்மையிலேயே வெங்கடேஷை சுற்றி தான் இருக்குதோ, இவன் சொன்ன மாதிரி ஒரு கைடிங் ஏஞ்சல் மாதிரி லாவண்யாவோட ஆன்மா இருக்குதோ அப்படின்னு. ஏன்னா ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் வெங்கடேஷை பிடிச்சி இழுத்ததை அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துருந்துருக்காங்க. ஒரு நாள் வெங்கடேஷ் அனீஷ் கிட்ட புலம்பியிருக்காரு, லாவண்யாவுக்கு என்ன தாண்டா நடந்திருக்கும், அவன் ஏன் இறந்து போனா, இதை நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே, உங்கள் வீட்லேயும் உங்கள் அப்பா தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நான் எப்படி திடீர்னு கேட்குறது, இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற யாரும் கூட இந்த வீட்டை விட்டே யாரும் வெளியே வர மாட்டேன்றாங்க, யார்கிட்ட போய் திடீர்னு லாவண்யா பற்றி விசாரிக்க முடியும், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுடா அப்படின்னு சொல்லும்போது அனீஷ் வந்து கிண்டலாக சொல்லியிருந்திருக்காரு வெங்கடேஷ் கிட்ட, லாவண்யாவோட ஆன்மா தான் டெய்லி உங்ககிட்ட பேசுங்கடா, இது பேசும்போது லாவண்யா கிட்ட கேளு, நீ ஏன் மற்ற யாருக்கிட்டே போய் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலுக்கு தான் அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அது என்னமோ ஒரு நல்ல ஐடியா மாதிரி வெங்கடேஷ் வந்து ஓகேடா நான் இன்னைக்கு நைட்டே நான் கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். மறுநாள் காலையில் வெங்கடேஷ் வந்து அனீஷ்கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் கேட்டேன்டா லாவண்யா கிட்ட, அவளுக்கு வந்து த்ரோட் கேன்சர் வந்திருக்கு, அதனால தான் அவன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை கேட்டுட்டு அனீஷ்க்கு நம்பவே முடியல. இது வெங்கடேஷா சும்மா அவனா இஷ்டத்துக்கு சொல்கிறானா, இல்லை உண்மையிலேயே லாவண்யா வந்து கேன்சர் வந்து தான் இறந்து போயிட்டாளா, இது நம்மளும் தெரிஞ்சுக்கணும் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய ஐடியாலாம் யோசிச்சு பார்க்குறாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. வெங்கடேஷ் சொன்ன மாதிரியே அந்த தெருவில் இருக்கிற யாருக்கிட்டையும் போய் விசாரிக்கவும் முடியாது, டைரெக்டாக லாவண்யாவோட வீட்டுக்கும் போய் கேட்க முடியாது. அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு ஐடியா ஒன்று ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, டெலிஃபோன் டைரக்டரை எடுத்து லாவண்யாவோட வீட்டை லேண்ட்லைன் நம்பரை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி அவங்க தங்கச்சி கிட்ட எதுவும் கேட்டு பார்க்கலாம், அவங்க தங்கச்சி தானே அன்னைக்கு கொண்டு வந்து இந்த பேகை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. ஒவ்வொரு முறை இவர் ஃபோன் பண்ணும்போதும் லாவண்யாவோட அப்பாவே தான் ஃபோன் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு
வெங்கடேஷ் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டார். ஒரு 2 நாளா ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்பப்போ எப்பல்லாம் அனீஷ் ஃபோன் பண்றாரோ, அப்பல்லாம் லாவண்யாவோட அப்பா மட்டும் தான் ஃபோன் எடுத்திருந்திருக்காரு. இவர்கிட்ட கேட்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு இந்த வழியும் போச்சா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது, அனீஷ் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட போய் இவரு ஹெல்ப் கேட்டிருந்திருக்காரு. நீ வந்து லாவண்யாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு. ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு பேசுற மாரி நீ பேசி, லாவண்யா கூட பேசணும்னு சொல்லி அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னு கேட்டு எனக்கு சொல்லுன்னு சொல்லியிருந்திருக்காரு. அவங்க ஃப்ரெண்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கால் பண்ணியிருந்திருக்காங்க லாவண்யா வீட்டுக்கு. அந்த முறையும் அவங்க அப்பா தான் ஃபோன் எடுத்திருக்காரு. அப்போ எங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் லாவண்யாவோட ஃப்ரெண்டு அங்கிள், நான் அவள் கூட பேசலாமா, அவளை கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அப்படியே ரொம்ப சோகமாக ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. லாவண்யா வந்து இப்போ இல்லைம்மா, அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் அதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி என்னாச்சு அந்த மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அப்போ அவங்க அப்பா, லாவண்யாவோட அப்பா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கண்டுபிடிச்சோமே லாவண்யாவுக்கு வந்து த்ரோட் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்தோமா, ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவர் பேசியிருக்காரு. இவங்களும் ஆறுதெல்லாம் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஃபோனை வச்சுட்டு அனீஷ்கிட்ட அவங்க அப்பா சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. இதை கேட்கும்போது அனீஷ்க்கு அகைன் ஒரு ஷாக்கு. நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் யோசிச்சு இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு. எப்படி அவன் ஒரு நைட்லேயே வந்து அவன் சொல்லிட்டான்? ஒருவேளை உண்மையிலேயே லாவண்யாவோட ஆன்மா வந்து வெங்கடேஷ் கூட தான் இருக்குமோ அப்படிங்கிறது அனீஷ்க்கு வந்து மனசுக்குள்ளார உறுத்திட்டே இருந்திருக்கு. அனீஷ்க்கு வந்து அவங்க வீட்டில் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நீ அங்கே வேலை பார்க்குறதெல்லாம் போதும்பா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நம்மளோட பிஸ்னஸே நீ தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அனீஷ் வந்து அவர் ஊருக்கே போயிட்டாராம், கேரளாக்கே போயிட்டாரா. அவருக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறது தான் வெங்கடேஷ் கூட. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. வெங்கடேஷும் சென்னையில் இருந்து வேறு வேறு ஊருக்கு, பெங்களூர் போகிறது, மும்பை போகிறது, அந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு அவர் மாறி மாறி போயிருந்திருக்காரு. அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாராம். அவங்களோட தங்கச்சிங்களுக்கெல்லாம் கூட கல்யாணம் பண்ணிட்டாராம். இப்போ வெங்கடேஷும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து வெங்கடேஷ் அனீஷ்க்கு ஃபோன் பண்ணி, அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆனால் எனக்கு அதில் இஷ்டமே இல்லைடா, நானும் இத்தனை வருஷம் தள்ளி போட்டுகிட்டே வந்துட்டேன், இனி என்னால் தள்ளி போட முடியாது, அதனால் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு. இது கேட்டுட்டு அனீஷ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. தான் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு குட் திங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கிளம்பி வெங்கடேஷோடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு அவர் ஊருக்கு வந்திருக்காரு. என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு கோயிலில் தான் நடத்தி இருந்திருக்காங்க. நல்லபடியாக என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வெங்கடேஷ் வந்து அனீஷ்க்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. இது கேட்டுட்டு அனுஷ்க்கு ரொம்ப ஷாக். ஏன்டா என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிருச்சு, இப்போ என்ன அப்படின்னா, இல்லைடா அவங்க என்ன ரீசன்னு பர்டிகுலராக சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல சகுனமாக எங்களுக்கு இல்லை, அபசகுனமாக இருக்குது, அதனால் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைடா, லாவண்யா மட்டும்தான் என்னோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பழையபடி லாவண்யான்னு சொல்லி கதை பேசிட்டு அவரை வச்சுட்டு வர போனோம். அனீஷ்க்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமும் கூட ஒரு 3 முறை கிட்ட அவங்க அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் தான் எழுத்துட்டு வருவாங்களா, ஆனால் அதுவே வந்து ஃபெயிலியராக தான் போயிருந்திருக்கு. இப்போ வரைக்கும் வெங்கடேஷ் வந்து கல்யாணமே பண்ணிக்கலையா. அனீஷ் வந்து இதை ஷேர் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெங்கடேஷ்க்கு வந்து ஒருவேளை அது சைக்கலாஜிக்கல் இஷ்யூவாக இருக்குமா, இல்லை உண்மையிலேயே லாவண்யாவோட ஆன்மா என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு நாள் திடீர்னு 2022 ஒரு நாள் வந்து வெங்கடேஷ் வந்து அனீஷ்க்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, அப்பா எப்படிடா இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்திருக்காரு. அனீஷோட அப்பாவுக்கு அப்போ தான் கோவிட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி க்யூர் ஆகிட்டாராம். வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம். வீட்டில் தான் இருந்திருக்காரு. அப்போ எப்போ இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம், இப்போ அவர் நல்லா இருக்காரு, வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் வந்து சொல்லியிருந்திருக்காரு அனீஷ்கிட்ட, இல்லைடா லாவண்யா என்கிட்ட சொன்னா, உங்கள் அப்பா வந்து பத்திரமா பார்த்துக்கூடா நீனு, அதனால தான் ஃபோன் பண்ணேன், நல்லா இருக்காருல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாராம். அன்னைக்கு ராத்திரியே வெங்கடேஷ் ஃபோன் பண்ண அன்னைக்கு ராத்திரி அனீஷோட அப்பாவுக்கு மூச்சு திணறல் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க. ஆனால் அப்போ அவர் இறந்து போயிட்டார். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அனீஷும் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாரு, வெங்கடேஷ் கூட லாவண்யாவோட ஆன்மா தான் இருக்குது அப்படிங்கிறது. இத்தனை நாள் நம்ம வெங்கடேஷ்க்கு வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் தான் காரணமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட அப்பாவோட மரணத்தை அவனால் சொல்ல முடியுது முன்னாடி அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒரு இன்ட்யூஷனாக மட்டும் இருக்க முடியாது. இன்ட்யூஷன்றது இந்த அளவுக்கு கிளியராக தோண முடியாது. அதனால் கண்டிப்பாக லாவண்யாவோட ஆன்மா வெங்கடேஷ் கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் நம்மக்கிட்ட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு.